ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, வரலட்சுமி விரதம் எந்த நேரத்தில் வருது, எப்படி நம்ம வீட்டில் சிம்பிளாக பூஜை செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாலட்சுமி நம் ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருளி நாம் செய்யும் பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய நாளே வரலட்சுமி நாள் ஆகும். இந்த நாளில் சுமங்கலிகள் பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காகவும் குடும்பத்தின் சுபிட்சத்திற்காகவும் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றிக்கொண்டு மகாலட்சுமி தாயை பூஜை செய்து வழிபாடு செய்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் வேண்டிக் கொள்வார்கள். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி கடைசி வெள்ளியுடன் இணைந்து வருகிறது. இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அழைத்து எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் பூஜை முறைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொண்டு இந்த முறையில் மகாலட்சுமி தாயை வழிபட்டால் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள் குடும்பத்தில் செல்வ நிலை உயர்ந்திருக்கும். வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைத்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய நாளாகும். வரலட்சுமி விரதத்தை யார் வேணாலும் நம்ம கடைபிடிக்கலாம். அம்மா வீடு, கணவர் வீடு இரண்டிலும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் இருக்கிறவங்க அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கலாம். அதுபோல வரலட்சுமி விரதத்தன்று முழு உபவாசமாக இருந்துதான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என எந்த அவசியமும் கிடையாது. உணவை சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பை வழிபாடு செய்யலாம். வரலட்சுமி விரத வழிபாட்டினை 2 முறையாக கடைபிடிக்கலாம். ஒன்று படம் வைத்து வழிபடுவது, மற்றொன்று கலசம் வைத்து வழிபடுவது. இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம். தொடர்ந்து அனைத்து வருடங்களும் நான் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலசம் வைத்து வழிபடலாம். முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம். வரலட்சுமி விரதம் என்பது 3 நாள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஆகும். மகாலட்சுமியை வியாழக்கிழமையே அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம். அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே அழைத்து அன்றே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம். படம் மட்டும் வைத்து வழிபடுபவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே வழிபட்டால் போதும். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகிறது. அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதேசி மற்றும் துவாதேசி திதிகள் சேர்ந்த நாளாக வருகிறது. அது மட்டுமல்ல, சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேய பெருமாள் அவதரித்த மூல நட்சத்திரத்துடனும் பூராடம் நட்சத்திரத்துடனும் இணைந்து வருகிறது. பூராடம் நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரமாகும். இதனால் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற அற்புதமான நாள் இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமைந்திருக்கிறது. மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்குள் அழைத்து வர நல்ல நேரம் நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை 6 முதல் 8 வரை, ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 6 முதல் 7:20 வரை. வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 9 முதல் 10:20 வரை. மாலையில 6 மணிக்கு மேல் நீங்க எப்ப வேணாலும் பூஜை செஞ்சுக்கலாம். புனர் பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 7:35 முதல் 8:55 வரை, காலை 10:35 முதல் 12 வரை. ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலை 7:45 முதல் 8:45 வரை, காலை 10:45 முதல் 11:45 வரை. இந்த டைமை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலசம் தயாரிக்கும் முறை. படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமியின் படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து வழிபடலாம். கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர் சில்வர் தவிர செம்பு, தாமிரம், வெள்ளி, மண் என எவற்றாலும் ஆன கலசத்தை பயன்படுத்தலாம். அந்த கலசத்திற்கு மஞ்சள் நூல் சுற்றி 3/4 பாகம் அளவிற்கு பச்சரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு அதோடு மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, காதல, கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், நாணயங்கள் ஆகியவற்றை போட்டுக்கொள்ளவும். ஒரு தேங்காயை மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி எடுத்து அதை கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிலையுடன் சேர்த்து வைக்க வேண்டும். அம்பாளின் முகம் வைத்திருப்பவர்கள் முகம் வைத்து புடவை, நகைகள், ஜடை ஆகியவை வைத்து அழகாக அலங்கரித்து கொள்ளலாம். அப்புறம் அன்றைய தினத்தில் நெய்வேத்தியம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு நான் சொல்றேன். அம்பாளாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்து சென்று வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவர்களை ஆரத்தி காட்டி அம்பாளை வீட்டிற்குள் அழைத்து வந்து ஒரு மணப்பலகையில் வைக்கலாம்.
மாக்கோலமிட்டு மணப்பலகை இல்லை என்றால் ஒரு தாம்பலம் அல்லது வாழை இலையில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாம். கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைப்பது மிக மிக சிறப்பு. அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வடை, சுண்டல், பருப்பு பாயாசம், பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை என எது வேண்டுமானாலும் படைக்கலாம். அனைத்து செய்ய முடியாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து நாம் படைக்கலாம். அன்றைய தினம் அம்பாளுக்குரிய கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி ஆகியவற்றை படிக்கலாம். வரலட்சுமி விரத வழிபாட்டு முறையை பார்க்கலாம். வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து தாமரை மலர்கள் கிடைத்தால் அதை வைக்கலாம். இல்லாவிட்டால் மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம். அர்ச்சனைக்கு துளசி, வில்வம், அருகு ஆகியவை பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு. முடியாதவர்கள் சாதாரண மலர்கள், குங்குமம், அக்ஷதை என எந்த பொருள் முடிகிறதோ அதை கொண்டு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதோடு நோன்பு சரடினையும் 2 பூ வைத்து கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த வழிபாடுகள் அனைத்தையும் வெள்ளிக்கிழமை காலையில் 10-20 மணிக்குள் முடித்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்களும் இந்த நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். புனர்பூஜை செய்யும் முறை: சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை செய்பவர்கள் பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்து சென்று சமையலறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்திற்குள் வைத்து விடுங்கள். எங்கள் வீட்டில் நீ எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயே, வீட்டில் எப்பொழுதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வம் இருக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அதில் இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தலாம். பூஜைக்குரிய தேங்காயை நம்ம ஃப்ரை பண்ணுறதோ இல்லை வேக வைக்கிறதோ அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா துருக்கி சர்க்கரை போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். உள்ளே இருக்கும் நாணயத்தை எடுத்து வீட்டில் நாம் பணம் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு விடலாம். எலுமிச்சை, மாவளை, காதல, கருகமணி ஆகியவற்றை நம்ம பூஜையரில் நம்ம காய்ந்த பூ வச்சுருப்போம் இல்லையா, காய்ந்த பூ நம்ம எப்பயுமே நம்ம எடுக்கிறப்போ நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கவர்லேயே இந்த எலுமிச்சையும் மாவுளையும் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லான பிறகு நீங்கள் ஓடுற தண்ணியில் கூட விடலாம். குப்பையில் மட்டும் போட்டுறாதீங்க. அரிசியில் சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிடலாம். அதிகமா உள்ளது, அரிசி ரொம்ப நிறைய இருக்குன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணங்கள் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வளவுதாங்க. வரலட்சுமி விரதம் ரொம்ப சிம்பிளா கூட நம்ம வீட்டில் படம் வைத்து எப்படி பூஜை செய்யறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.